ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் .orgன்னு போட்டிங்கன்னா வெப்சைட் வரும். வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா இங்கே பைத்தான் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இன்ஸ்டால் ஆகும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலோ ஆப்ஸ்ன்னு கேட்கும். அலோ ஆப் டு சேஞ்ச்னு அதை கொடுத்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிரும். அதை நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். அங்கே போயிட்டு பைத்தான் -version அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய பைத்தானோட வெர்ஷன் உங்களுக்கு வரும். அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஐடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து விஎஸ் கோட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இல்லைனா உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அது வந்து இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். பைத்தான் டுட்டோரியல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அங்கே போய்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி டெர்மினலில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய விஎஸ் கோட் அந்த ஃபோல்டரோட விஎஸ் கோட் ஓப்பன் ஆகிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஏற்றணும். அதுக்கு நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக லாஸ்ட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு காட்டும். அங்கே போய்ட்டு பைத்தான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் மைக்ரோசாஃப்டோடையது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பைத்தான் வந்து நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணலாம். எப்படி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பைத்தான் போய்ட்டு சும்மா demo.pyன்ற எக்ஸ்டென்ஷனில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பைத்தான் ரன் ஆகும். அங்கே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் தரேன். print ப்ராக்கெட்டில் குவாட்ஸ்குள்ளே ஹலோ காய்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்தீங்கன்னா ரன் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரன் ஆயிரும். ஹலோ காய்ஸ் ரன் ஆயிருக்கா? ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. வெல்கம் காய்ஸ். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லைன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒரு நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா பிரிண்ட்டுன்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. அந்த கீவேர்ட் பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு இப்போ நீங்கள் ஒரு நம்பர் நீங்கள் ஒரு இன்டீஜரை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணால் சும்மாவே குவாட்ஸ்லாம் போடாமலே நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் 4 கொடுக்கலாம். நான் இங்கே ரன் பண்ணுறேன். 4 பிரிண்ட் ஆகிடுச்சா? அதோ டெர்மினலில் இதுவே நான் வந்து ஒரு லைன் ஒரு வேர்டை நான் இது பண்ணணும்னா குவாட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து ரூல்ஸ் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பைத்தானோட சின்டாக்ஸ். அதை நான் ரன் பண்ணேன்னா இங்கே எனக்கு வேர்டுன்னு பிரிண்ட் ஆகிருப்பாங்க வேர்ட்ஸ்னு. இந்த டெர்மினல் நீங்கள் கிளியர் பண்ணோன்னா கிளியர்னு நீங்கள் டைப் பண்ணாலே கிளியர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கணுன்னா கடைக்கு போய் அந்த பொருள் வாங்குறீங்க. வாங்கிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரத்துல வந்து ஒரு பையில் போட்டு தானே எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த பையில் வந்து நம்ம வேரியபிள்னு வச்சுக்கலாம். அந்த பைக்குள்ளே போடுற அந்த ஐட்டம்ஸை வந்து வேல்யூன்னு வச்சுக்கலாம். லைக் நான் ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 5. இப்போ ஏன்றது தான் அந்த பை, 5ன்றது அதுக்குள்ளே போடக்கூடிய வேல்யூ.
இப்போ நான் வந்து பிரிண்டில் ஏன்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே எனக்கு 5 பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் இதே இந்த ஏல வந்து வேர்டு கொடுக்குறேன், லைக் ஹாய்னு கொடுக்குறேன், ஹாய் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு கேரக்டர், அதுக்கே நம்ம குவாட்ஸ் கொடுக்கலன்னா நம்ம அதை வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே வந்து எந்த விதமான குவாட்ஸும் கொடுக்கல. வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் அந்த வேரியபிள்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான டேட்டாஸை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து வேரியபிள்ஸ்குள்ளே வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணலாம், வேரியபிள்குள்ளே வந்து ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணலாம், வேரியபிள்குள்ளே ஒரு பூலியனை ஸ்டோர் பண்ணலாம், பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். இப்போ நான் வந்து 3 பிரிண்ட் பண்ணுறேன், A, B, C. 3 நான் மல்டிபிள் இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 4 I ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் 3 டைப்பை நம்ம செக் பண்ணிக்கலாம், இது எந்த டைப்பில் இருக்குன்னு. டைப் ஆஃப் ஏ, இதையே நான் காப்பி பண்ணி பியோட டைப் என்ன, சியோட டைப் என்னன்னு பார்க்கலாம். செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஏவோட இது வந்து இன்ட்னு இருக்கும், அதாவது இன்டீஜர். பி வந்து எஸ்டிஆர்ன்னு இருக்கும், அதாவது ஸ்ட்ரிங்கிறது ஒரு வேர்ட் ஆர் கேரக்டர் சொல்லுவாங்க. சி வந்து பூல்னு இருக்கும், அதாவது பூலியன், ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். இது வந்து நீங்கள் டீப்பாக வந்து டேட்டா டைப்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் வேரியபிள்ஸோட பேசிக்ஸ். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா இதோ காட்டுறேன். இப்போ A = 5ன்னு வைக்கிறேன், அதுவே நான் கேபிட்டல் A = 4ன்னு வைக்கிறேன். இப்போ நான் வந்து A பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 தான் பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது ஸ்மால் ஏவோட இதுதான் பிரிண்ட் ஆகிருக்கு, கேபிட்டல் ஏ. ஆனால் ரெண்டுமே ஏ தானே, ஏன் இப்படி ஆகலைன்னா பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதாவது இது அப்பர் கேஸாக இருந்தால் அது தனி வேரியபிள், லோவர் கேஸாக இருந்தால் அது தனி வேரியபிள். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டு நான் வந்து அப்பர் கேஸில் கால் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம், ஒரு எரர் அடிக்குது பாருங்கள், A is not definedன்னு சொல்லிட்டு. ஸோ பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து டபுள் குவாட்ஸில் கொடுக்குறோம்ல, சிங்கிள் குவாட்ஸில் கொடுத்தாலும் வேர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். லைக் திஸ். இப்போ காட்டுறேன், ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து வேரியபிள்ஸ் நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது வந்து அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கலாம். அதாவது நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம், A = 5ன்னு ஆரம்பிக்கலாம், ஆர் A _2 = 6 வைக்கலாம். பட் அந்த ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்பர்ஸ்லையோ லைக் திஸ் வேரியபிள் = 5 இப்படி ஆரம்பிக்கக்கூடாது, நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அதில் வந்து ஹைஃபன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஹைஃபன் =5 இருக்கக்கூடாது. பாருங்கள், எரர் கார்டு ரெட் கலரில் இருக்குன்னா எரர்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து
ஸ்பேஸும் விடக்கூடாது. லைக் திஸ். ஸ்பேஸ் விட்டாலும் எரர் காட்டும். நிறைய டைப் ஆஃப் நேமிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேமல் கேஸ். கேமல் கேஸ்னால் ஃபஸ்ட்டு லைக் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இப்போ நிறைய மல்டிபிள் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வேர்டோடைய இது வந்து லோவர் கேஸாகவும் அடுத்த வேர்டோடைய ஸ்டார்டிங்கை மட்டும் அப்பர் கேஸில் கொடுத்தீங்கன்னா இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாஸ்கல் கேஸ்னு ஒன்று இருக்குது. பாஸ்கல்னால் எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நடுவில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கும். லைக் மை அண்டர்ஸ்கோர் வார். நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறப்ப மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். லைக் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஈக்குவல் டு 5, 6, 7 இப்படி அசைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது கரெக்டாக 5 பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஜெட் ஈக்குவல் டு 5 இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ ஜெட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கோட்ஸ் இருந்ததுன்னா சில கோட்ஸ் எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கோடு எதுக்கு அப்படின்னு. லைக் வந்து அது கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு வந்து கீவேர்டு வந்து ஆஷ். இப்போ நான் வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு கமெண்ட் வச்சுருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அது வந்து ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணும். இப்போ எனக்கு இது தெரியும், இது ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணுதுன்னு. பட் ஒரு புது டெவலப்பராக ஒரு புது பர்சனை வந்து பார்க்கும்போது இது என்னன்னு புரியாது. ஸோ என்ன பண்ணலான்னா ஆஷ் இட் வில் டிஸ்பிளே த வேர்ட் ஹலோ அப்படின்னு போட்டோன்னா இந்த இப்போ ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு வந்து இது புரியும். ஓ, இந்த கீவேர்டு வந்து இந்த லைன் ஆஃப் கோடு வந்து ஹலோன்ற வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கூட அந்த ஹலோன்றது வெறும் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகாது. டெர்மினல் வந்து அதாவது அந்த இன்டர்பிரட்டர் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடும். இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ நான் ஒரு 2 லைன் வச்சுருக்கேன். பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் ஹாய்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது எனக்கு தேவையில்லை, பட் எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை, பட் லேட்டர் யூஸ் பண்ணுவேன்னா நான் வந்து இந்த லைனையும் நான் கமெண்ட் பண்ணலாம் வெறும் இந்த ஆஷ் யூஸ் பண்ணி. ஸோ லேட்டர் இப்போ நான் ரன் பண்ணுறேன், வெறும் இந்த ஹாய் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு, ஹலோ பிரிண்ட் ஆகலை. நான் மறுபடியும் இந்த ஆஷை ரிமூவ் பண்ணுறேன்னா அது 2மே ரன் ஆகும். இதே நம்ம மல்டி லைன் கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து 3 குவாட்ஸ். யூஸ் பண்ணோன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் லைக் ஹலோ, ஹாய், இது எதுவுமே வந்து நமக்கு வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. வெறும் இந்த பிரிண்ட் அண்ட் இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாகவே நீங்கள் வந்து ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குறீங்க, பிரிண்ட் ஏன்னு தரீங்க, உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு தரீங்க,
ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. அது எப்படி வந்து பைத்தானுக்கு வந்து இது நம்பரா இல்லைனா வேர்டான்னு தெரியும். ஏன்னா பைத்தானுக்கு வந்து பேசிக்காகவே அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து இன்டீஜர்னு. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஹலோன்ற இடத்துல வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து 3ன்ற ஒரு இன்டீஜரை வந்து ஸ்ட்ரிங்காக நீங்கள் அனுப்புகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது 3 பிரிண்ட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து அது ரீதியான ஸ்ட்ரிங் ரீதியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு 3ன்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, நம்ம இதை வந்து இன்டீஜராக மாற்றுறோம்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலான்னா int of த்ரீன்னு கொடுத்தனா இப்போ இது வந்து 3ன்னு இருக்கும். இது எப்படி நமக்கு தெரியும்னா நம்ம இங்கே டைப் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஏவோட டைப் இப்போ என்னன்னா இன்ட்டுன்னு வந்திருக்கு பாருங்க, இன்டீஜர். இன்டீஜர்னா நம்பர். இதுவே நான் இங்கே கொடுக்கலன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு வந்து ப்ராசஸ் பேர் வந்து கேஸ்டிங், டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இதில் நம்ம நிறைய விஷயங்களில் பண்ணலாம். லைக் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்றலாம், இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். இப்போ 3 இருக்குது, 3ன்றதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன்னா str ஆஃப் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு எனக்கு வரும். பட் ஓகேவா? இப்போ என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து we have integer, next we have float, next we have complex, அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்கு, அப்புறம் பூலியன் இருக்கு. இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ், செட், டியூபிள்ஸ், அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து பேசிக்கான டேட்டா டைப்ஸ். இன்டீஜர்ன்றது a = 5. இதெல்லாம் வந்து இன்டீஜர், வெறும் அந்த நம்பர்ஸ். ஒன்று +5 இருக்கலாம், இல்லை -5 இருக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் வேல்யூஸ், அதாவது 0. இதில் வந்து இன்டீஜர். b = +5. ஃப்ளோட்டுன்றது டெசிமல் வேல்யூஸ் லைக் 5.6, 0.37, இதெல்லாம் வந்து ஃப்ளோட் வேல்யூஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் லைக் 1 + 5, 6j, இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதெல்லாம் வந்து நீங்கள் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கப்போ உங்களுக்கு புரியும் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் என்ன. ஏன்னா இது வந்து ரியல் நம்பர், இது வந்து இமேஜினரி நம்பர். ஸ்ட்ரிங்குன்றது நார்மலாக இந்த f = அந்த வேர்டு தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0s or 1s. லைக் h = நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். ட்ரூன்றது 0, 1ன்னு வச்சுக்கோங்க, 1. ஃபால்ஸ்ன்றது 0ன்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த 5 தான் பேசிக்கான டேட்டா டைப்ஸ்.